வணக்கம் டாமி செல்லுங்களா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம தயங்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அழகே அசுரா when love and lust mix together. டேக்கு ஏற்ற பேரில் ஓகே டே பயாஸ்க்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு எனக்கு சொல்ல தெரில, நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு அண்ட் டே பயாஸ் மட்டும் இல்லை ஆமி எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஓகே வாங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோன்னா நம்ம டேயோட வீட்டில் தான் இருக்கோம். ஸோ டேயோட வீட்டில் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியாக இருக்கா, எல்லோரும் உட்காரவங்களுக்குலாம் வசதியாக இருக்கா, வரவங்க எல்லாருக்கும் இன்வைட் பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா, ரிட்டன் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டிங்களா அப்படின்ட்டு ஒரே பரபரப்பு. ஏன் இந்த பரபரப்புனா, நாளைக்கு நம்ம தலைவருக்கு கல்யாணம், ஐ மீன் தயாங்க்கு நாளைக்கு கல்யாணம். ஸோ இன்றைக்கி நைட் ரிசப்ஷன்னால் ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாமே சிறப்பாக நடந்து முடிக்கணுன்றதுக்காகவும் டேயோட வீடு செம்ம பெருசு. ஸோ மண்டபம்லாம் போய் அலைய வேணாம், வீட்டிலே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் டே அம்மா செம்ம பரபரப்பாக, இன்னொரு பக்கம் டே அப்பா ரொம்ப பிஸியாக இருக்கார், எல்லோரும் கால் பண்ணி இன்வைட் பண்ணி அந்த மாதிரி. ஸோ வீடே இப்படி பரபரப்பாக இருக்க நிலையில் நம்ம தலை என்ன பண்ணுறது பார்க்க வேணாமா? டேய் ஜிமினா நாடா, டேய் ஜிமினே நாடா, டேய் ஜிமே, டேய் நாடா. நான் என்னன்னு கேட்டுருக்கிறேன், நீ ஜிமின் 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 ஜிமின். இப்போ நான் வேணும் உனக்கு கொஞ்ச நேரம் சும்மா இருந்துச்சான். நான் தான் உன் தலை வாரிட்டு இருக்கேன்ல. இன்றைக்கி வேறு ரிசப்ஷனு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அப்படியே உன் பொண்டாடி பக்கத்தில் நிற்பேன், எல்லாம் நல்லா வந்து ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. வாங்க அழகாக இருக்க வேணாமா? உன்னை ரெடி பண்ணிட்டு நான் வேறு பேர் ரெடி ஆகணும். இல்லை மூஞ்சி காட்டு, செட்டிங் ஸ்ப்ரே அடிக்கிறேன். அது இல்லைடா. அப்புறம் என்ன உனக்கு? இல்லை இதெல்லாம் தேவையான்னு என் பொண்டாட்டி என் கூட அனுப்புங்கடா. என்னடா இது ரிசப்ஷனு இது அது. நானே கேட்டேன் எனக்கு ஃபோட்டோ எடுக்கணுன்னு. டே மச்சான் இதெல்லாம் ஒரு இது ஃபார்மாலிட்டிஸ்டா. நாளைக்கு கல்யாணம், இன்றைக்கி ரிசப்ஷன் நடக்க தானே செய்யும். டேய் எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ வந்துட்டு கிறிஸ்டியன் ஸ்டைலில் சர்ச்சில் கல்யாணம் முடிச்சிட்ட. உன் பொண்டாட்டி ஆசைப்பட்டான்னு தானே மண்டபத்தில் கல்யாணம் வைக்கலான்றதுக்கு, ஒய்யோயோ மண்டபம்லாம் வேணாப்பா எனக்கு சீக்கிரமாக முடியணும்னு சொல்லிட்டு வீட்டிலே வைக்க சொல்லிட்டேன். அதான் ரிசப்ஷனு கல்யாணம் உன் வீட்டில் தானே நடக்குது. முட்டுறேன் கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டியே, அப்படியே பயப்பிள்ளைக்கு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருணும். டேய் நான் எப்படி பார்த்தா எனக்கு நேற்றே ஃபஸ்ட் நைட் ஆகிருக்கணும். இப்போ வரைக்கும் என் பொண்டாட்டி என் கண்ணில் கூட காட்ட மாட்டானுங்க. சே எவ்வளோ எரிச்சலாக இருக்குது தெரியுமா? அட்லீஸ்ட் அவளாச்சும் ஒரு வீடியோ காலில் வராளா? புருஷனை காய வைக்கிறாடா. டேய் நீ புருஷன் நாளைக்கு தான் முடியும். டேய் அதான் சர்ச்சில் நடந்தது நேற்று, இன்னி இல்லைல்ல, இன்னி கல்யாணம் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் உன் பொண்டாட்டி ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் மூடிட்டு இருக்கணும். இப்படி புலம்பிகிட்டே இருந்தேன்னு நீங்கள். நான்லாம் சிங்கிள் மச்சான், நாளைக்கு எவன்ட்டா புலம்புறது? நீ ஒருத்தையும் உசார் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். அங்கே ஜங்குக்கு என்னன்னா அவன் உட்காந்து வலிகிறா. எப்பா சரியான காஜு படமாக ஓட்டுறான்டா. ஐயோ என்ன தான் அந்த பொண்ணு. ஐயோ நான் மட்டும் அந்த பொண்ணாக இருந்தேன்னு நீ அதான் கழட்டி விட்டு ஓடி இருப்பேன். ஷப்பா இந்த ஜவுக்கு போகிற மட்டும் படவே கூடாது. நைட்டெல்லாம் கிஸ் அடிக்கிறான், இது பண்ணுறான் அது பண்ணுறான். ஏச்சி ஒரு பொண்ணை லவ் பண்ணி பாடுறா, யாருக்கெல்லாம் புரியும். எது என் கண்ணில் மாட்டுது, எதுவும் என்ன மாட்ட மாட்டேங்குது. பக்கத்துலேயே நீங்கள் 2 பேர் தொக்காசு கூடயே வரீங்க, எல்லாம் அவங்கள தான் பார்க்குது. எனக்கு எத்த மாராசி எங்கே இருக்காளோ அப்படின்னு புலம்பிட்டு 2 பேர் இருக்காங்க. ஸோ மீன்வைல் நம்ம ஜங்குக்கும் வராரு. யா பேபி சொல்லு. ஏதோ வந்துட்டேன்டி. சாரியில் தானே வரா? அப்படியே வந்தீங்கன்னா இங்கே தயங்க ரூமில் தான் இருக்கிறேன். அப்படியே வந்து 2 பார்த்துட்டு போயேன். நான் ஹிப் செயின் போட்டுக்கிறியா? ஆமாம் ஜங்குக். ஐயோ எனக்கு வேற ஒரு மாதிரியுமே. என்ன பண்ணு, இந்த ஹிப் செயின் தெரியாத மாதிரி அப்படியே சாரி கொஞ்சம் அதான் இடுப்பு தெரியாத மாதிரி பட்டிக்கோ, ஐ மீன் போட்டுக்கோ. இங்கே வரும்போது மட்டும் நான் பார்க்குற மாதிரி வச்சுக்கோண்ணா. நான் மட்டும் தான் பார்க்கணும், வேறு ஏதாவது பார்த்தாலும் ஏன் வந்தால் அவ்வளோதான்டி வாய் கிழிச்சு விட்ருவேன். புரியுது சேக்கே,
அதெல்லாம் உனக்கு மட்டும்தான். டேத்தா யாரா இவன்? நானே பொண்டாட்டி பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு காண்டில் உட்காந்துருக்கிறேன். உட்காந்து புரியுதா புரியுதா? ஒரு வாட்டி கேட்குற உனக்கே இப்படி இருக்குதே, தினம் தினம் கேட்குற நீ எப்படி இருக்கும் பார். இங்கே 2 பசங்க இங்கே உட்காந்துட்டுக்கிறோம், அது கூட தெரியாமல் ஏதோ இவனுக்கு கல்யாணம் ஆகி முடிஞ்சு இன்றைக்கி ஃபஸ்ட் நைட் பண்ணி சுற்றிட்டு இருக்கிறான் பார் பார். யா பேபி ஹே கடைசி ஒரு கிஸ்ஸடி. நான் அங்கே வந்து கொடுத்துக்கிறேன். ஆனால் எங்கள் சட்னி கொடுன்னு நான் கொடுக்குறேன். டேய் ஜங்குக், இறா ஆரண்டி பொண்டாட்டி போடா. யா மாமே. என்னடா 2 பேரும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை எனக்கு புரியல, எனக்கு கல்யாணம் நடக்க போதா இல்லை உனக்கான்னு தெரில ஜங்குக்கு. தயங்க அது வந்து உன் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது என் கல்யாணம் தானே மாமா. அதான் நடத்துங்கடா நடத்துங்க. நான் என் பொண்டாட்டி பார்க்காம இங்கே தவிச்சிட்டுக்கிறேன், ஆளாலும் நடத்துறீங்க. மச்சான் நான் சிங்கிள். செர்ரா நீ தான் கனவுல ஒருத்தி உஷார் பண்ணி வச்சுட்டு. உஷார்லாம் பண்ணல, சிலுக்குடா. அதான் சிலுக்கு கூட தானே மேட்ரு முடிகிறியே கனவுல. எனக்கு அது கூட வர மாட்டேங்குது, கண்ணை முன்னா மூஞ்சி தான் வருது. எவ்வளோ கனவோட தெரியுமா இப்படிலாம் பண்ணலான்ட்டு. ஐயோ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுண்டா. ஆமாம் இப்போ தயாங்க என்ன ஆச்சுன்னு இப்படி புலம்பிகிட்டு இருக்கான். ஓ ஜங்குக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல, அது ஒன்றும் இல்லை. நம்ம மாப்பிள்ளைக்கு இப்போ ஃபஸ்ட் நைட் வேணுமா, அதான் துடிச்சு போயிருக்கார். டே ஃபஸ்ட் நைட் வேணுமாடா? டேய் காண்டெத்தாதண்ணா. அது இல்லை தயாங்க, கல்யாணம் முடிச்சுட்டா நீங்கள் நைட்டு ஃபஸ்ட் நைட் தானே, இப்போ ஏன்டா புலம்பிகிட்டு இருக்க? டேஜே இப்போ நீ மட்டும் நொட்டுனல்ல வரதானே போகிறா, இப்போ மட்டும் நொட்டுனல்ல. உனக்கே எப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நேற்று சர்ச்சில், எனக்கு எப்படி இருக்கும் என் பொண்டாட்டி என் கூட வைக்கணும் அப்படி இப்படிலாம் இருக்கும்ல. ஆனால் என் பொண்டாட்டி என் கண்ணில் கூட காட்ட மாட்டுறானு. எப்படி காட்டுவாங்க? பார்த்தா நீ தான் எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவே. என்ன என் காலில் என்னமோ விழுந்தது, ஆனால் அதுவானு கன்ஃபார்ம் ஆகணும் மாதிரி திருப்பி சொல்லு. ஒன்றும் இல்லை மச்சான், நீ ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். இருக்கிற காண்டில் மௌனையை தான் அறுத்து விட்டேன்னு வி, அப்புறம் உனக்கு போட முடியாமல் போயிடும் அப்படின்ட்டு இங்கே நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கார் சவுண்ட் கேட்குது அந்த டைமில். ஸோ டே அப்படியே ஜிம்மினை தள்ளி விட்டு டேரெக்டாக பால்கனியில் போய் நின்று பார்க்குறான். எஸ் நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ காரில் இருந்து ரொம்ப அழகாக இறங்குறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு தமிழ் மலையாளிகள், அம்மா அப்பா எல்லாமே வந்துட்டு திருவனந்தபுரம், பட் நீங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பாலக்காடு சைடுனாலேயும் நீங்கள் வந்துட்டு ஃபுல் லைக் தமிழ் மலையாளிகள் மாதிரி. ஸோ உங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்காக நீங்கள் வந்து சியோல் யூனிவர்சிட்டிக்கு போயிருப்பீங்க. அங்கே தான் மலர்ந்த இந்த காதல் இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. அழகாக ஆர்த்தியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உங்களை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. டேவாலாம் அங்கே நிற்கவே முடியல, டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரான். வந்து பார்த்தா ஃபுல் கூட்டம். அந்த கூட்டத்தில் உங்களை கரெக்டாக பார்க்க முடியல. பார்த்தா டேயோட அம்மா வந்துட்டு, தயோ என்னடா இப்படி நின்றுட்டுருக்க, போய் அந்த மாலையை மாட்டிட்டு வா. பாரு பொண்ணு வந்துருச்சு, இப்போ நீ வந்து ரெடி ஆகணும்ல. நல்லா தான் இருக்கேன், மாலை மட்டும் மாட்டிட்டு வந்துடு, நான் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அங்கே சேர் இருக்கும், நீ வந்து அங்கே உட்காந்துரு சரியா? நான் போயிட்டு பொண்ணு அங்கே உட்கார வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அம்மாவும் ரொம்ப பரபரப்பாக போயிட்டாங்க. தயாங் சார் சும்மா இருப்பாரா? அப்படியே அந்த கூட்டத்தில் அங்கிட்ட இங்கிட்ட போய் எப்படியாச்சும் உங்களை ரீச் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அங்கேருந்து மொத்த கூட்டமுமே உங்கள் மேலே தான் இருக்குது கண்ணு. பிகாஸ் அவ்வளோ லட்சணமாக ரெடியாக இருக்கீங்க. டேக்கு வந்துட்டு உங்களை கேரளா ஸ்டைலில் பார்க்க ரொம்ப பிடிக்கும். சந்தனை வச்சுக்கிட்டு கேரளா சாரியில் அப்படியே அழகாக ஹிப் செயின் மல்லிப்பூ அப்படின்னு நீங்கள் ஆக்சுவலி லெஹெங்கா தான் போடலான்னு இருப்பீங்க. பட் தேவங்க இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும்னால நீங்கள் வந்துட்டு ஸ்டைலே வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காகவே ரெடியாகி வந்திருப்பீங்க. ஆனால் அங்கேருந்து கூட்டமே உங்களுக்கு சுற்றி போடணும் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ கண்ணுப்படுது. அந்த இடத்துல தயாங்கோட கண்ணும் உங்களை எப்படியாச்சும் பார்த்துட மாட்டோமா அப்படின்ட்டு அலைப்பாயுது. அத்தை ഞാൻ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு வரலாமா? அதோ போமா, அதோ இந்த ரூம் தான், போய் யூஸ் பண்ணிட்டு வா. ஸோ இது நம்ம தலை காதில் விழுந்துருது. கிடச்ச சாக்க விடுவாரா?
ஐயோ அவங்க அப்படியே யாருக்குமே தெரியாமல் உங்கள் பின்னாடியே அப்படியே வரான். நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்து பார்த்தாட்டே டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாமே நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு மிரர் நான் நின்று செக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு உங்களை பேக் ஹேக் பண்ணிக்கிறாரு. ஓய் பொண்டாட்டி. ஆ தயம் என்னடி இவ்வளோ நேரமா? நேற்று கல்யாணம் ஆச்சு, இப்போ வரைக்கும் என்னை பார்க்கணுன்னு உனக்கு தோணலையாடி? யாருக்கு தோணலை? நான் எவ்வளோ தவிச்சு போயிருந்தேன் தெரியுமா உனக்கு? உன்னை காணாமல் எந்த ஃபோனெல்லாம் வேறு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி புருஷனை பார்க்கக்கூடாது, அது எந்த குடும்பத்தில் ஒரு 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 ஃபார்மாலிட்டிஸாக போய் நான் இவ்வளோ நேரம் உன்னை பற்றி தான் புலம்பிட்டு இருந்தது தெரியுமோ? ஓ நான் மட்டும் தான் இவ்வளோ நேரம் புலம்புனே நினச்சேன். என் செல்லம் கூட என்னை பற்றி புலம்பிச்சா? ஏய் திரும்ப திரும்ப. இல்லை நான் திரும்பலை. நான் திரும்பினா நீங்கள் என்ன செய்யும் எனக்கு அறியும். வெளியே எல்லோரும் இருக்காங்க தயம். இப்போ வேணாமே ப்ளீஸ். இல்லையே எனக்கு வேணுமே. அடம் பிடிக்காத தயம் ப்ளீஸ். இப்போ கூட பாரு உந்த கை எங்கே இருக்குன்னு. எனக்கு எனக்கு கூசது தயம். அப்புறம் ஞான் வந்துட்டு என் முகச்சே வந்து போயிருக்கும். எல்லோரும் அப்புறம் கண்டுபிடிச்சி போய் இங்கே உள்ள என்ன நடந்ததுன்னு. பிடிச்சா பிடிக்கிட்டோம், புருஷன் பிடிச்சிட்டான்னு எல்லாம் நினச்சிக்கிட்டோம். எனக்கு என்ன? இப்படிலாம் பேசாத. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஆகி என் உடம்புல என்னமோ ஆகுதுடி. பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் ஷோ என்னை எப்படி இருக்குது தெரியுமா ஒன்று? நேற்று நைட்டே நம்மளுக்குள்ளே எல்லாம் ஆயிருக்கணும். என்னை நீ கேட்டேன் தாண்டி இத்தனை வருஷமாக எல்லாத்தையும் மூட்டை உட்காந்துட்டு இருந்தேன். நீ தான் சொல்வ எதனால இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாமே ப்ளீஸ் அப்படின்னு அப்படியே அப்படியே குழந்த மாதிரி அப்படியே எல்லாத்தையும் பேச வேண்டியது. நானும் அப்படியே மயங்கிட்டு அப்படியே விட்டுருவேன் ஒரு கிஸ்ஸு மட்டும் அடிச்சுட்டு. ஏன்டி நீ தானடி சொன்ன கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பார்த்துக்கலான்ட்டு. இப்படி பார்க்க விடாமல் புருஷன் இப்படிலாம் பண்ணக்கூடாதுடி, இதெல்லாம் பாவண்டி. அது அது எல்லாத்தையும் நாளைக்கு கண்டுக்கலாம். நாளைக்கு நைட்டு கண்டுக்கலாம். இப்போ விட்டுருதாயோ. நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லி எல்லோரும் அப்புறம் ஏதோ தப்பாக நினச்சிப்பாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் நம்ம இப்போ வெளியே போகலாவா? ரிசப்ஷன் டைம் ஆக போகுது. சரி போகலாம். அதுக்கு முன்னாடி வா ஒரு கிஸ் அடிச்சுட்டு போகலாம். தயம் நீங்கள் கிஸ் மட்டும் பண்ண மாட்டீங்க, எந்த உதட்ட கடிச்சு வச்சுருவீங்க. அப்புறம் என்னதான் என்ன கலாய்க்கும். இல்லை இல்லை நான் போகிறேன் நீங்கள் தள்ளுங்க. ஆரா இன்னும் என்ன பண்ணுற? டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமா வாடா. அதோ வரம்மி. பார்த்தாயம் அம்மா கூப்பிட்றாங்க, நீ தள்ளு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் வரைக்கும் போகிறாங்க. ஸோ அப்படியே டோர் லாக் ஓப்பன் பண்ணலான்னு கையை மேலே தூக்குனா அப்படியே அவங்கள அப்படியே டோராக லாக் பண்ணி அப்படியே நச்சுன்னு ஒரு கிஸ்ஸு. அவ்வளோதான், ஆராக்கு ஒரு மாதிரி ஆகிருச்சு. அப்படியே ஃப்ரீஸ் ஆகியிருக்கா. சட்டே அப்படியே சீக்ஸில் ஒரு கிஸ்ஸு கொடுத்துட்டு அழகாக இருக்குடி பொண்டாட்டி இப்போ போ. ஆராக்கு பேச்சு மூச்சு இல்லை, அப்படியே ஃப்ரீஸ் ஆகியிருக்கா. அப்படியே வந்துட்டு ஏதோ மந்திரிச்ச பொம்மை மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஸ்டேட்டில் வெளியே வரா. எல்லாருமே பார்க்குறாங்க என்னாச்சு இந்த பொண்ணுக்கு, ரெஸ்ட் ரூம் சொல்லிட்டு உள்ளே போச்சு, பேய் பிடிச்ச மாதிரி வெளியே வருதுன்ட்டு. ஸோ யாரும் கண்டுக்காத அந்த நேரத்தில் அப்படியே குடுகுடுன்னு வந்துட்டு அப்படியே ஒரு லிப்ஸை தொட்டு பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. இது தூரத்தில் இருந்து நம்ம ஜங்குக்கும் ஜிம்மினை நோட்டீஸ் பண்ணிட்டு அவங்களும் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஹாப்பியாக இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ரிசப்ஷன் ரொம்ப நல்லா போகுது, நிறைய பேர் வராங்க, நல்லா ஃபோட்டோஸில் எடுக்கிறாங்க. பட் நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருந்தாலும் உங்கள் 2 பேருக்கு சரியாந்திர டயர்டு. அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் உட்காந்து அவங்க முன்னாடி தான் சும்மாவே இல்லாம அவன் 2 காலை எடுத்து அப்படியே உங்கள் காலோட லாக் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து ரப் பண்ணிகிட்டே இருக்கான். ஆரா என்னாச்சு? ஒன்றும் இல்லை அத்தை, ஒன்றும் இல்லைம்மா, ஏறி இருக்கும் அதான். தயம் அமைதியாக இருங்க. அடி ஏறுதா? அந்த பொண்ணை விட்டுறா, பாவண்டா. உன்னை என்ன உன் காலையாக தடவுறேன், என் பொண்டாட்டி கால் தானே, முட்டு தின்னு. ஓகே சாப்பிட்ற வரைக்கும் சும்மாவே இல்லை, உங்களுக்கு ஏதாவது நோண்டிகிட்டே இருக்குது. ஸோ யாரும் பார்க்காத நேரத்தில் அவங்க அப்படியே ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறது, இதா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுற மாதிரி காட்டுறது, இந்த மாதிரி எல்லா சில்மிஷி செட்டையும் பண்ணிகிட்டு இருக்கான்.
ஸோ அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகலான்னு பார்க்குறீங்க. பட் யாருமே கிச்சன் சைடில் இல்லை. ஸோ ஒண்டியாக மாட்டிக்கிட்டோன்னா வச்சு செய்வாருன்ட்டு அப்படி பெந்து முழிச்சிட்ருக்கீங்க. கரெக்டாக பார்த்தா உங்கள் சித்தப்பா எல்லாருமே அந்த பக்கம் ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் கடகடன்னு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே குடுன்னு ஓடிடுறீங்க. எங்கே தெரியுமா? உங்கள் அத்தை ரூமுக்கு. ஏன்னா அவ்வளோ பயம், தனியாக இருந்தால் தயாங்க எதா பண்ணிடுவான்ட்டு. இது பார்த்துட்டு தான் இருக்கான் தயாங். என்கிட்ட தப்பிக்கிறேன்ட்டு ஓடுற நீ சிக்கடி உன்னை அப்படியே சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரே உறிஞ்சிடுற அப்படின்ட்டு அவனும் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது, எல்லாம் நல்லா தூங்கிடுறாங்க. ஸோ உங்கள் சொந்தக்காரங்க, தேயோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ட்டு எல்லாருமே அந்த வீட்டில் தான் அப்படியே எல்லா இடத்துலையும் அப்படி இப்படி படுத்துட்டு இருக்காங்க. ஹாலு, வெராண்டா அப்படின்னு எல்லா இடத்துலையுமே. டேவும் மலாந்து படுக்கிறான், குப்புற படுக்கிறான், உருண்டு படுக்கிறான். தூக்கமே வரல சாருக்கு. அப்படியே டே வரான் வெளியே. வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக எல்லோரும் கீழே படுத்துட்ருக்காங்க, மேலே படுத்துட்ருக்காங்க. எப்படா போகிறது? ஏன்னா டே ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அவங்க அம்மா ரூமில் தான் நீங்களும் இருக்கீங்க. டே கேட்டிருப்பான் நான் கொஞ்சம் நேரம் ஆரா கூட பேசிட்டு வரமான்ட்டு. அப்போ உங்கள் அம்மா வந்து, எதுக்கு நீ பேசுகிறன்ற சாக்கில் அவளை எங்கேயா கூட்டிகிட்டு போயிட்டு நாளைக்கு காலையில் அவன் நடக்க வேணாமா? எனக்கு உன்னை பற்றி தெரியும்டா, நீ காலையிலேருந்து என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு. உன் நடத்தையே சரியில்லை. அப்படியே உங்கள் அப்பன் புத்தி. இன்னைக்கு உன் பொண்டாட்டி என் கூடயே தூங்கட்டும். பாவம் அந்த பொண்ணு, ஒரு நைட்டாச்சும் அவளை நிம்மதியாக தூங்க விடு, நான் பார்த்துக்கிறேன், நீ மூடிட்டு ஒரு ரூமில் உட்காரு போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. ஸோ அதான் யோசிச்சிட்ருக்கான் எப்படா போகிறது அப்படின்ட்டு. ஸோ எப்படியோ அந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி நேராக வரான் ரூமில். வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே மெதுவாக கிட்ட வராரு. கிட்ட வந்து பார்த்தா உங்கள் ட்ரெஸ்ஸோட முனையும் அவங்களோட அம்மா ட்ரெஸ் முனையும் ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே முழிச்சு பார்த்துட்டு இருக்காரு. தாயாம்மா நீ? தாயா நீ? நாம்மா பெத்த புள்ள என்னையே நீ நம்ப மாட்ற? ஐயோ, நான் தான் என் பொண்டாட்டி கூட இப்படி படுத்துட்டுக்கிறோம், நீ ஒட்டின்ட்டு படுத்துட்டுக்கேம்மா. அப்படியே பார்த்தா அவங்க அம்மா காலையும் உங்கள் காலையும் சேர்த்து கட்டி வேற போட்டுச்சிருக்காங்க, நீங்கள் எங்கேயும் போயிடக்கூடாது நைட்லன்ட்டு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க வந்து முடிச்சுட்டு இருக்கான். தேவாங்க, உங்கள் அம்மா மனசில் நீ எவ்வளோ கேவலமான ஒரு காஜா இருந்திருக்கேன்னு பாடுறா. அம்மாவுக்கு தெரிகிற அளவாடா இப்படி இருப்ப, ஐயோ அப்படின்ட்டு புலம்பிட்டு அப்படியே மெதுவாக உங்கள் கிட்ட வராரு. பார்த்தா நீங்கள் ரொம்ப அழகாக தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ விண்டோஸில் கர்டன்ஸ் திறந்து தான் இருக்குது. மூன்லைட் வெளிச்சம் உங்கள் ஃபேஸில் ரொம்ப அழகாக படுது. அதெல்லாமே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஃபேஸ் ஓரமாக குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாத்தையும் அப்படியே எடுத்து உங்கள் காது பக்கமாக டக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸையே பார்த்துட்டு உட்காந்துட்டு கிட்ட வரான். ஓய் ஓய் பொண்ணாட்டி, அவனுக்குட்டி. ஸோ ஆராவும் என்னடா கூசுதே அப்படின்ட்டு கண்ணை திறந்து பார்த்தா அவங்களுக்கு டக்குனு ஷாக்கு. கத்தலான்னு போகும்போது அவங்க அப்படியே கிட்ட வந்து, ஏண்டி கத்துற? நான் தான் உன் புருஷன், முட்டை மீதறி. நைட்டு ஏன் ரூமுக்கு வேணா இங்கன்னாட்டி எங்கள் அம்மா பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்க? எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அத்தை இருக்காங்க, நீங்கள் இப்போ எதுவும் பண்ணாதீங்க, நம்ம காலையில் பார்த்துக்கலாம் சரிங்களா? ப்ளீஸ் போங்க போகிறேன்டி போகிறேன், அதுக்கு முன்னாடி என் ஓமனக்குட்டியை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டணத்தையும் ஊற்றி விட்டு டக்குன்னு அவங்கள அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே வெளியே வரான். வந்து பார்த்தா எனக்கு ஷாக்கு. ஏன்னா அந்த கூட்டம் அப்பயாச்சும் கொஞ்சம் கேப் விட்ட மாதிரியாச்சும் படுத்துருந்தாங்க. இப்போ அப்படியே உருண்டு படுத்துட்டு இருக்காங்க. ஐயோ, வரும்போது எப்படியே வந்துட்டோமே, போகிறது எப்படா போகிறதுன்னு கையில் ஏரா வச்சுக்கிட்டு அப்படியே பேந்து முழிச்சிட்டு இருக்கு. ஸோ ஏராவுக்கும் சிரிப்பு. தயாங், இதெல்லாம் வேணாமே, நான் போய் அத்தை கூடயே படுத்துக்கிறேன், கொன்றுவான் முட்டுவா, வந்து எனக்கு போக தெரியாதா? எப்படி போவேன்? போகிறேன்டி இரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தத்தம்ம தாடி போகிறாரு. அப்படியே போயிட்டுருக்க வழியில் தயங்கால ஒரு ஆள் பிடிச்சிடுறான். வாழைத்தண்டு காலு. ஐயோ, நான் காலியாயே,
ஏய் நில்றி, ஒன்னே ஒன்றி ஒரு அடிடி அடிச்சிடுறேன்டி. ஏங்க இது சொர்க்கங்க அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து நல்லா தூக்கத்துல உளறாரு. தேவன் காலை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு கை மேலே வருவோம். டேம் ட்ரௌசரை கெட்டியமா பிடிச்சிக்கிட்டாரு. தயாக்கு அப்படியே தள்ளுறான். டீ இவன் ஒருத்தன் விட்டேன் என் ட்ரௌசரை ஊத்து விட்டுறான் போல, விட்டுறா டி விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே ஒரு வார்த்தை, ஐயோ ஏங்க அப்படின்ட்டு அவனும் உருண்டிட்டே அப்படியே போய் ஒரு முளையில போய் விழுந்துடுறாரு. இதான் சாக்குன்னு தான் குடு குடு குடுன்னு அவன் ரூமுக்கு போயிட்டு அப்படியே யாராவது மெதுவாக இறக்கிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே மூச்சு வாங்கி நின்றுட்டு இருக்கான். 2 பேருக்கு சரியான சிரிப்பு இப்போ நடந்தது யோசிச்சா. சொட்டி ஏராவை டாப் டு பாட்டம் ஒரு மார்க்கமாக பார்த்துட்டு, பாசம் உள்ள நெஞ்சில் நான் வாசம் பண்ண போகிறேன், வரும் ஒன்று மாசம் பண்ண போகிறேன். தயம் என்ன பறிறீங்க? சமா கூலி கூவாய சங்கதிக்கு வாய, ஒத்த முத்தம் தார நீ ரெட்ட புள்ள தாய. எனக்கு ரெட்ட புல்லாம் பத்தாது, 5 புள்ள வேணும். 5 புள்ளையினா 50 வாட்டி பண்ணாலும் தப்பே இல்லடி. தயங்காத பாலோ தயிரா ஓரையும் முன்னு 10 தடவை சேர்ந்திருப்போம், தயிர் மோரா மாறவட்டும் உயிரும் கலந்திருப்போம் அப்படின்ட்டு உங்கள் காது சைடாக சொல்லி அப்படியே உங்களை பேக்கப் பண்ணபடி நட்சத்திரம் எத்தனையோ என்னைக்கு தெரிஞ்சது எனக்கு, மச்சம் மட்டும் எத்தனையோ என்னமோ எடுக்கல கணக்கு. நீ ஒத்துக்கிட்டா மச்சம் என்ன மொத்தத்தையும் எண்ணிக்கலாம். என்ன தயம்? ஒரு மார்க்கமாக நீங்கள் பறையிறீங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகி விடுங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன். இருடி. தயம் அங்கே வேண்டாம் ப்ளீஸ். டே வேண்டாம் ப்ளீஸ். உன் வாய்தான் வேண்டான்னுது, ஆனால் உன் கண்ணை தாயங்க என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, என்னை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கோ, உனக்கு புரியலையாடா கிருகா அப்படின்னு உன் கண்ணு என்னோட கதைக்குது. வாய் போய் சொல்லலாம், நீ நடிக்கலாம், அப்படி உனக்கு எதுவும் வேணான்ட்டு. எனக்கு தெரியும்டி நேரம் நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்ட்டு. எனக்கு ஒன்று எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு வார்த்தையால் என்னால் சொல்ல முடியாது, செயலில் காட்டணும், செஞ்சு காட்டணும் அப்படின்ட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி நெக்லேருந்து அப்படியே ஆரம்பிக்குது. அப்படியே நெக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அது நோஸ் வச்சு ரப் பண்ணுது. ஓமனை குட்டிய எவ்வளோ லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா, மொத்த வித்தையும் இறகிறேன் இரு. ஆமாம் ஏய் இப்போ என்ன சொன்ன? ஞானும் அது வாயை கிழிச்சிருவேன். பின்னாடி சொன்னேன் மாமா வா போதடா டீ போதடா. ஐயோ நான் கூட சும்மா கிஸ் அடிச்சுட்டு விட்டுறலான்ட மாமா. இது ஐயோ எப்படி கண்ணில் போத வாய்ஸில் போத, நீயே ஒரு போதடி எப்படி கெத்துற தெரியுமா. நான் எப்படி பார்த்தா நேற்று நம்மளுக்கு எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கணும். சரி நேற்று நடக்கலை, இன்றைக்கி நடத்திப்போம். என்ன நொந்தா அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ எல்லாம் நடக்கணும் அவ்வளோதான். நான் உங்களுக்குள்ளே இருக்கணும், நீ எனக்குள்ளே இருக்கணும், தட்ஸ் ஆல். தயம் எல்லாம் நாளைக்கு கல்யாணம், நாளைக்கு நைட்டு நம்ம என்ன வேணால் பார்த்துக்கலாம். ஐயே எனக்கு அதெல்லாம் தெரியாது. உனக்கு இஷ்டம் இல்லையா? இஷ்டம் இல்லைன்னா அனுப்பலாம் முடியாது. டிக்காதுடி நடிக்காதுன்ன அப்படியே நடிப்பா. எத்தனை வாட்டி என்னை கலாய்ச்சிருப்ப. எந்த தயம் உங்களுக்கு எதுவுமே அறியலையா? நான் என்ன பறையினு உங்களுக்கு அறியலையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி டாபிக் வரும்போது எனக்கு கலாய்ப்பேன். நானும் ஏதாவது ஒன்று ஷை ஆகிட்டா அதுக்கப்புறம் வந்து எனக்கு கத்துவேன்னு சொல்லிட்டு நானும் முட்டு இருந்தேன். இன்றைக்கி பாப்படி ஓ தாயாங்க ஒரு பர்ஃபெக்ட் ரெட் ஃபாரஸ்ட்டுன்ட்டு அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆராக்கு மூமெண்ட் எப்படி இருக்குன்னா,
முதுகினிலூர்ந்து போகும் உனதொரு விரல் எங்கு நகரும் உன் பயணத்தில் தொலைந்தேன் நானே என்னை நானே தேடுகிறேன் உனதிதழ்களின் பாதங்கள் என் மேனியில் நீ வைத்து செல்ல வழி தொடர்ந்திட பார்க்கிறேன் என் இதயத்தில் முடிந்ததே நெருப்பினில் அணைந்திடுவேனா உன் நடைப்பினில் எரிந்திடுவேனா சிறகுகள் விரித்திடுவேனா அந்த வான காற்று புரிய ஓமனக்குட்டி என்ன வலிக்குதாடி இல்லை இல்லை தாயம் எனக்கு வலிக்கல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி ஷையா எனக்கு தெரியல தாயம் எனக்கு இது போதும் உனக்கு வலிக்காமே நான் பார்த்துக்கிறேன் ஓகே லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்ட்டு ஒரு மாதிரி போகுது. பாலில் விழும் தேனை போல காற்றில் விழும் ஓசை போல நீரில் விழும் வண்ணம் போல நீ என்னுள் விழுந்து விடு இதுவரை வலி தாங்குவேன் உன் ஆண்மையை நான் கேள்வி கேட்க விடை அளித்திட போகிறாய் நீ கூறினால் என்னாகுவே உரசலே உடல்களின் கோடை உன் விரல் தொட விலகுதாடை இரவிது விரகத்தின் மேடை அதில் நீயும் நானும் எரிய காதல் ஒரு விழியில் உன்னை காண என் நெஞ்சு முறையும் காமம் ஒரு விழியில் உன்னை காண என் தேகம் கரையும் காதில் இதழ் வைத்து உன் ஆசை நீ கூறினாலே பார்வை மழையாலே என் மார்பில் நீ தூரவே இங்கே பாருடி யாரா இப்போயும் சரி எப்பயும் சரி இந்த தாயங்களோட லவ் உனக்கிட்ட இருந்து எப்பயும் குறையாது. எனக்கு என் பொண்டாட்டி எப்போயுமே லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். இது மாதிரி இதுக்கு மேலேயும் இது லஸ்ட் இல்லை, லவ் தான். என் பொண்டாட்டியை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன், எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு காட்டுற ஒரு வே ஆஃப் லவ். லவ் யூடி பொண்டாட்டி. ஸோ உங்கள் லைஃப் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேடா, உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அழகிய அசுரா when love and lust mix together. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணியிருந்தா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓரளவுக்கு என் பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ், ஹனிபன் இஸ் பேக். 2 years ஆகிடுச்சு அவங்க எல்லாரையுமே பார்த்து. சேம் அந்த லவ் அண்ட் சப்போர்ட் திரும்ப கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இன்னும் என் வாய்ஸை ரசிக்கிற நிறைய பேர் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்காக தான் இது. ஸோ உங்கள் எல்லாரும் நான் அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். எவ்வளோன்னு என்னால் சொல்ல முடியல. இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஒன் ஷாட்ஸ் தருவேன் என் சைட்லேருந்து. ஓகேடா, see you in next video. Until then, tada, bye bye.